ஒரு சின்ன ஒரு கதை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு ஆல்ஃபா மேல். அவன் வந்து சூப்பராக அப்படியே செம்ம ஸ்டைலிஷாக இருப்பான். சூப்பராக வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுவான். அப்படியே பொண்ணுங்கனாலே சாரி அப்படின்வான். ஸோ இப்படிலாம் வந்து செம்மையாக பண்ணுவான். என்னடான்னு போய் கேட்டால், ஏய் மச்சான் நான் ஒரு ஆல்ஃபா மேல், ஸோ ஐ வில் பி லைக் திஸ் அப்படின்வான். ஆனால் தனியாக இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிவிட்டு ஓன்னு ஒரே அலை, என்னடா அழுதுகிட்டு இருக்க, ஏன்டா அப்படின்னு கேட்டால், மச்சான் எனக்கு எந்த பொண்ணும் செட் ஆகலை, தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரே அழுவை. இது அவன் மட்டும் பண்ணுறது கிடையாது. இந்த ஆல்ஃபா மேலுன்னு சொல்லி சுற்றுற நிறையா பேர் இந்த மாதிரி விஷயங்களை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆல்ஃபா மேல் பற்றி பேசணும்னு ஒரு ஐடியாவே கிடையாது. பட் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இதை பற்றி பேசுங்க, நீங்கள் ஃபேக் ஃபெமினிசம் பற்றி பேசுகிறீங்க, அப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னாங்க. என்ன இதை பற்றி பேச என்னத்தை இருக்குது, ஏன்னா எனக்கு பெருசாக அதை பற்றி ஐடியா கிடையாது, தெரியவும் தெரியாது. ஸோ அதனால் எதுக்கு இதை பற்றி பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினச்சேன். சோஷியல் மீடியாவில் சும்மா போய் அப்படி ரீல்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன் சைக்கோன்னு ஒரு படம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த படத்தில் இருக்க சீன்லாம் கட் பண்ணி போட்டு ஆல்ஃபா மேல் அப்படின்னு போடுறானுங்க. ஸோ அதே மாதிரி இந்த லவ்வர் படத்தில் இருந்த சீனை கட் பண்ணி போட்டு ஆல்ஃபா மேல் போடுறானுங்க. இந்த அனிமல் ஷோப்பா யூ ஹாவ் அ பிக் பர்பஸ் அப்படின்னு சிங்கமான விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு இதாக போட்டு பெரிய ஒரு போர்ட்ரே பண்ணி சூப்பரான ஒரு விஷயமா பசங்க வந்து மிஸ்கன்செப்ஷனில் இருக்காங்க. அதாவது ஆல்ஃபா மேலோட ரியல் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஸோ பசங்க பொண்ணுங்கன்னு பிரிச்சுக்க வேணாம், நீங்கள் இந்த வீடியோவை என் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சொசைட்டியால் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டான பார்த்து நம்ம சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அப்பப்போ ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயத்துக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம பண்ணுறப்போ நம்ம லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் மீ, திஸ் இஸ் கேஜே. என்னோட சேனலோட நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோடய சேனல் இல்லை என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ஃபா அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, க்ரீக்லேருந்து எடுத்தாங்க. ஆல்ஃபே அப்படிங்கிற வேர்டை எடுத்து ஆல்ஃபான்னு மாற்றினாங்க. இதோட மீனிங் என்னென்னா ஆக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 1960 வந்து டேவிடுங்கிறவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ தனியாக இருக்கிற ஒரு ஓநாய் வந்து டாமினண்ட்டாக இருக்கிற ஒரு ஓநாய் தான் தன்னோட குரூப்பை வந்து வழி நடத்துதான். ஸோ அது வந்து மிருகங்களுக்கு ஓகே சூப்பர் செட் ஆகுமே தவிர மனுஷங்களாக இருக்கிற நமக்கு அது செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ராங். ஆல்ஃபா மேலோட குவாலிட்டிஸாக என்ன சொல்கிறாங்க கேட்டுங்கிறவங்க, டிசிப்ளின், கான்ஃபிடென்ஸ், எம்பத்தி, பாசிட்டிவிட்டி, இது 4 சேர்ந்த இருந்தால் தான் அது ஆல்ஃபா மேலுங்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த டீனேஜர்ஸ் பாய்ஸ் இவங்க எல்லாமே சோஷியல் மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ஆல்ஃபா மேலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு டாமினன்ட் ஆன் எவ்ரி திங் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இப்போ தான் நம்ம அந்த மாதிரி ஒரு மேல் டாமினன்ட்லேருந்து கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை நான் திரும்பியும் அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறது தான் இந்த ஆல்ஃபா மேலுங்கிற ஒரு கான்செப்டை வந்து இப்போ படத்துலையும் சரி சோஷியல் மீடியாவில் சரி திணிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஆல்ஃபா மேல் ஏய் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுங்க கிட்ட டாமினண்ட்டாக நடந்துக்கிறது. லைக் நான் ஒரு படம் ஒன்று பார்த்தேன், படம் பேர் இது இந்த அனிமல் அப்படிங்கிற படம். யூ ஹாவ் அ பிக் பர்பஸ். அது ஒருத்தன் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசல் எடுத்து வைப்பானே, அந்த மக்கு பொண்ணும் ஓகே வாங்க அப்படி சொல்லி எந்த பொண்ணு ரியாலிட்டியில் எந்த பொண்ணு இப்படி பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்கள் அப்பா இருக்கார் ஓகேவா, உங்கள் அம்மாவை எந்நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு அப்பாவாக இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குமா, இல்லை எங்கள் அப்பா ஒரு ஆல்ஃபா மேல் அப்படின்வீங்களா? எங்கள் அப்பா ஒரு டாக்ஸிக்கான ஒரு அப்பா, எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காது. ஸோ நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் மற்றவங்களுக்கும் இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு படத்தில் காட்டுறாங்க ஒரு 10-30 செகண்ட் ஷார்ட்ஸில் வந்துட்டு இதை சொல்கிறாங்க அப்படின்னா ஓ வா அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, உங்கள் கெரியரில் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருங்க, உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ்டாக, உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருங்க, சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அண்ட் ஸோ ரொம்ப எம்பத்தியோடையும் இருங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆல்ஃபா மேல். ஸோ நீங்கள் மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்காதீங்க, அங்கே பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. உங்களை எல்லாருமே மனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூசி நீங்கள் பார்க்குற ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதுக்கெல்லாம் அவனுக்கு தேவை எல்லாமே ஒரு லைக்கு. நீ கெட்டு போறியா, நீ நல்லா இருக்கியா, அதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. அவனுக்கு தேவை எல்லாமே ஒரு லைக்கு, மச்சான் சூப்பர் நானும் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டு, அவ்வளோதான். இல்லை நீ வந்து ஷேர் பண்ண போகிற உன்னை சுற்றி இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவ்வளோதான். இதை மட்டும்தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கட் பண்ணி போடுறான். இப்போ லைக் வந்து அமெரிக்கன் சைக்கோ படத்துலேருந்து வந்து ஒரு சீன் வந்து அவன் வந்து கட் பண்ணி போடுறான் அப்படின்னா அவனுக்கு தேவை அங்கே லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, இவ்வளோ தான்.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிறீங்க. அப்போது நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் டாக்ஸிக்காக தான் ட்ரீட் பண்ண போகிறீங்க. சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம அப்பாவே வந்து நம்ம அம்மாவை அடிக்கிறாங்க, அப்போ நம்ம பசங்களுக்கும் நம்மளை பிடிக்காது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்ம பிடிக்காமல் போகும். ஸோ டாமினண்ட்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நம்ம அந்த மாதிரி ஒரு சொசைட்டிலேருந்து கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். திரும்பியும் நான் வந்து மேல் சாமினிஸ்ட்டாக இருப்பேன், நான் வந்து மேல் டாமினன்ட் சொசைட்டியில் இருப்பேன், அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னமும் இருக்குது, எத்தனையோ இடங்கள்ல அதுவும் இருக்குது. இதனால் என்ன விளைவாகும்னா, அவன் ஆல்ஃபாவாலாம் இருக்க மாட்டான், ஆனால் ஆல்ஃபாவாக இருக்கணும்னு நினைப்பான். அவனுக்கு வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கும், அவன் அந்த கேரக்டரை மாற்றிக்கிட்டு அவன் அந்த மாதிரி நடிக்கணும்னு நினப்பான். ஸோ நான் முன்னாடி என் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவன் நிறையா அந்த சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துட்டு ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறான். இதனால் என்னென்னா, அவனுக்கு வெளியே இருக்கும் போது அப்படி கெத்தாக அப்படியே ஸ்டைலாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே தனியாக இருக்கும் போது ஃபீல் பண்ணுவான், அழுவான், எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவான், ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போய் உள்ளாயிடுவான். அப்புறம் அவனை வெளியே கொண்டு வரத்துக்கே ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ 20-22 வயசு பசங்க ஓகே ரைட்டு, இது வந்து சந்தோஷம் ஜாலின்னு சொல்லி பண்ணுறீங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ளேயோ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளேயோ நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படிங்கும் போது, ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியும், நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், நம்ம ஏன் இப்படி பண்ணல. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் இதை பற்றிலாம் பேசலாமான்னு தெரியலை. பட் இன்றைக்கி இது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நாளைக்கு இது வேறு மாதிரி மாறுறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நம்ம தெரிஞ்சுலாங்கிறதுக்காக தான் இந்த நீங்களாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சோஷியல் மீடியாவில் எடுத்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்டு அது ஜஸ்ட் அவன் லைக்காக மட்டும் போடுறாங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி மட்டுமே வச்சுக்கோங்க. இதனால் அப்போ அந்த ஒரு 30 செகண்டாக உங்கள் லைஃபாக நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்கள் லைஃப்பை உங்களால் வாழ முடியாது. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், அதாவது அவன் யங் ஏஜில் கெத்துங்கிறதுக்காக நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணுவான். பட் ஒரு 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 சர்டைன் பீரியட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். எக்ஸாம்பிள் நானே வயசில் நான் வந்து 20லேயே நான் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சதுனால 20, 21, 22, 23, 24 போன வருஷம் வரைக்குமே எனக்கு வந்து அப்படியே இழுக்கிறது தான் ஒரு சந்தோஷமே தோணுச்சு. பட் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, என் உடம்புல ரொம்ப ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சு. ஸோ டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா உள்ளே இருக்கிறதெல்லாம் இன்னும் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்காக நிப்பாட்டிட்டு இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இதெல்லாம் நான் பட்டனால சொல்கிறேன், நான் மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் அப்படி தான் சண்டை அடித்தடி குடி சிகரெட்டு பீடி இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, எல்லா பேட் ஹேபிட்டும் வச்சுட்டு இருப்பான். ஆனால் இன்றைக்கி அவன் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணுறான், அச்சா நான் தப்பாக நிறைய விஷயம் பண்ணிட்டேன்டா, என் லைஃபே போயிடுச்சுடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருக்குது இல்லாமல் நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்டான்னு சொல்லி. ஸோ ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, சரியா? நல்லது சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. ஹவு டு பி யோர் செல்ஃப், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெச்சூரிட்டிங்கிற பேரில் ஒரு குழந்தைங்கக்கிட்ட கூட விளையாட மாட்டாங்க. ஏன்னா வந்து மெச்சூரிட்டியாக இருந்தால் குழந்தைங்க கூட விளையாடக்கூடாதான், மெச்சூரிட்டியாக இருந்தால் ஜாலியாக சிரித்து பேசக்கூடாதான், மெச்சூரிட்டியாக இருந்தால் ஓ அப்படியா சரி இப்படி தான் இருக்கணுமா, மெச்சூரிட்டியாக இருந்தால் அழக்கூட கூடாதான். இப்படி நிறைய பேர் வந்து நான் வந்து மெச்சூர்டாக தெரிகிறேன், நான் வந்து ரக்கட் பாய், நான் வந்து ஆல்ஃபா மேல், அதனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. யூசி, யார் ஒருத்தவங்க அவங்களா இருக்காங்களோ அப்போ தான் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும். மேபி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஆக்ட் பண்ணுறனால ஓகே பிடிக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. 10 நாள் பேசுவாங்களா, 15 நாள் பேசுவாங்களா? நம்ம ரியல் கேரக்டர் ஒரு நாள் வெளியே வந்துடும். நான் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே என்னென்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா கூட லாங் டேர்மில் எதிர்பாருங்க, வெயிட் பண்ணுங்கள், தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து தேவை இப்போ ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு இல்லை ஒரு மாதம் அப்படி யாருமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறேன்னா அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா என் லைஃபுக்கு அந்த பொண்ணு செட் ஆகணும் அப்படின்னா அதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுக்கணும், என் லைஃப்பை ரெடி பண்ணணும், அண்ட் ஸோ வர பொண்ணு என் மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி இப்படியான விஷயங்களை நம்ம கோத்ரூ பண்ணணும். அப்படிலாம் பண்ணும்போது தான் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே நம்மளை பார்த்து அட்ராக்ட் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம இந்த ஆல்ஃபா மேல்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது, இதுக்கெல்லாம் ரீசனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாத்திக்கங்க. தற்குறித்தனமாக இருக்கும் சீரியஸாக இந்த மெச்சூரிட்டிங்கிற பேரில் ஒரு சிலர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பி யோர் செல்ஃப். உங்களுக்கு குழந்தை கூட விளாடணுமா, ஜாலியாக போய் விளாடுங்க. உங்களுக்கு அழுவ வருதா,
அழுதுருங்க, தப்பே கிடையாது. இதனால் நீங்கள் வந்து கோலங்கிற மாதிரிலாம் ஆகிடாது. அண்ட் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அட்வைஸ் பண்ணால் இல்லை நல்லது சொன்னால் உடனே அவனை பூம்பர்னு ஃப்ரேம் பண்ணுவாங்க, மொக்கன்னு ஃப்ரேம் பண்ணுவாங்க, இல்லை பழம், ஏய் பால், ஏய் பாப்பா அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா அது தப்பு கிடையாது. ஏன்னா நீ வந்து கொலை பண்ணல, அவன் பண்ணுற எந்த தப்பும் நீ பண்ணல, இந்த மாதிரி நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டுல. ஸோ நீ அவனுக்கு நல்லது சொல்கிற, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த 5 கேட்டகரியுமே வந்து ரொம்ப தப்பான ஒரு கேட்டகரியாலாம் கிடையாது. மொக்கன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், தப்பு கிடையாது. நீ யோசிச்சுப்பார், உன்னை மொக்க, பூமரு, இல்லை வந்து பாப்பா, பழம் அப்படிலாம் சொல்கிறான்னா நீ முன்னேறி போயிட்டே இருப்ப. சொல்கிறவன் பார்த்தோன்னா அதே இடத்துல இருப்பான். ஏன்னா அவனால் உன்னை மாதிரி இருக்க முடியல. அவன் ஒன்றே அந்த இடத்துக்கு இழுக்கணும்னு நினைக்கிறான். அப்படி இல்லைனால உன்னை மாதிரி மாற முடியல. இந்த 2 விஷயம். ஏன்னா அவன் ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்கு பழகிட்டான். உன்னால் அப்படி இருக்க முடியாது. நீ அதனால தான் போய் அவனுக்கு வந்து நல்லது சொல்கிற. அப்படிங்கும்போது அவனால் அந்த மென்டாலிட்டிக்குள்ளே வர முடியாது. போடா பூமர் அப்படி தான் சொல்லுவான். இந்த பூமர்னு சொல்கிறது வந்து நீ வந்து அது மாதிரி கெட்ட வார்த்தை திட்டுறதெல்லாம் கிடையாது. அது கெட்ட வார்த்தை கிடையாது. பூமருங்கிறது ஓகே, அவன் மென்டாலிட்டிக்கு நீ ஒத்து போகல, அதனால் அவன் பூமர்னு சொல்கிறான் அப்படின்னா நீ அந்த இடத்துல சந்தோஷம்தான் படணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அது வந்து கெட்ட வார்த்தை இல்லை, நீ நல்லது தானே சொல்கிற, நீ நல்லது தானே பண்ணுற, நீ வந்து ஒன்றும் கொலை குத்தலாம் பண்ணல. ஆக்சுவலி இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சுன்னா, இந்த நல்லது சொல்கிறது, இந்த அட்வைஸ் பண்ணுறது, இவனுங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு டேர்ம் வைக்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறதுக்கே நிறையா பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பயந்துட்டு இதை நம்ம சொன்னால் பிரச்சனையாகும், இவனுங்க வந்து ஏதாவது சொல்லுவானுங்க இப்படி சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லது சொல்கிறதுக்கோ இல்லை நல்லது பேசுகிறதுக்கோ வாலண்டியராக முன் வர மாட்டுறாங்க. பட் அப்படி யோசிக்காதீங்க. அவன் ஒருத்தவங்களை வந்து பூமருங்கிறான், பழங்கிறான், நீ என்னடா அட்வைஸ் போடுற, ரம்பம் போடுற அப்படிங்கிறானா நீ சந்தோஷப்படு. ஏன்னா நீ உன்னோட ட்ராக்கில், நீ உன்னோட லைஃப்பில் நீ கரெக்டாக போயிட்டுருக்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிரிட்டிசிசம் அதிகமாக வரும். அது வந்து தப்பு கிடையாது. அவனும் கெட்ட வார்த்தையில் திட்டல, உன்னை ஒன்றும் அசிங்கமாலாம் அவனு சொல்லலை, நீ ஒன்றும் கொலை பண்ணிடல, நீ யாரையும் போயிட்டு தப்பாக எதுவும் பண்ணிடல. அவன் மேபி அப்படி பண்ணிகிட்ருக்கான் இல்லையா, அவ்வளோதான். அப்போ நீ சொல்லு, உன்னை ஒருத்தன் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான், அசிங்கப்படுற மாதிரி பேசுகிறான், அவன் அதோட விட்டுரு, அவ்வளோதான். அவன் திரும்ப மாட்டான்னு தெரிஞ்சுக்கோ. ஆனால் நீ வந்து 5 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நீ திரும்பி வந்து பாரு, நீ பெரிய லெவலில் இருப்ப, அவன் அதே இடத்துல அப்படியே தான் இருப்பான். என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அதெல்லாம். ஸோ தெரிஞ்சுக்கங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு மூக்கு கோணலாக இருக்குது, எனக்கு கண் வந்து ஒரு மாதிரி சைடில் இருக்குது, எனக்கு முடி வந்து வளர்றதில்ல, அதனால் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி டீனேஜர்ஸ் நிறையா பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுறதுக்கு கற்றுக்குங்க. சில பேருக்கு வந்து கை இல்லை, சில பேருக்கு கால் இல்லை, அவங்களே அவ்வளோ சந்தோஷமாக அவங்களால முடியாத வேலையை கூட ஈஸியாக பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த கோணலாக இருக்குது, எனக்கு முடி இல்லை, மீசை வளரல, தாடி வளரல, எனக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை இப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கிறீங்க. உங்களை வந்து நாசமாக போக வைக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை, நீங்களே போதும் அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தம். நீங்களே அதை தள்ளி ஓகே ரைட்டு அப்படி சொல்லி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் லவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நேசிங்க. மற்றவங்க வந்து எனக்கு ஒரு அன்பை கொடுக்கணுங்கிறதுக்கு பதிலாக என்ன நான் நேசிச்சுட்டு போகிறேன். இப்போது லைக் எனக்கு சுருட்ட முடிதான், இதை என்னால் நிமித்த முடியாது. இப்போ நான் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணேன்னா எனக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாயிடும். ஓகே, இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் என் முடி நல்லா இருக்கணும்னா நான் அதை இப்போலேருந்தே நல்லா பார்த்துக்கணும். அது எப்படி இருக்கோ அப்படியே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு குணம். அதை விட்டுட்டு இல்லை எல்லாருமே வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நானும் போய் என் முடியை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது முட்டாள்தனம். மேபி 2 வருஷம் என் முடி இருக்கும், அதுக்கப்புறம் காணா போயிடுச்சு, அதுக்கப்புறம் கொட்டி போயிடுச்சுன்னா யார் வந்து பார்க்குறவனா வந்து எனக்கு காசு கொடுப்பான்? இல்லை. அதே மாதிரி தான் லைஃப்பில் நமக்கு நிறைய விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருப்போம். நமக்கு கிடச்சது வந்து பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கும், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த ஆல்ஃபா மேலு, இந்த ரக்கட் பாய், இந்த சாக்கோ பாய் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ஜென்டில் மேனாக, ஒரு ஜென்டில் உமனாக, ஒரு நல்ல ஒரு பர்சனாக, சொசைட்டிக்கு வேல்யூ செய்கிற ஒரு பர்சனாக நடந்து உங்களை பார்த்து உங்கள் ஃபேமிலி A great changes come from yourself. If you change yourself, your surrounding will be changed. Your surrounding will be changed. It may change another person's life in a positive way. இல்லை சேஞ்சுக்கான அடையாளம் என்னென்னா நம்ம சேஞ்ச் ஆகுறது. உனக்கு வந்து இந்த சொசைட்டியே மாறணும், நீ இந்த சரௌண்டிங்கே மாறணும்னு நினைக்காத. நீ மாறு. ஒன்றை பார்த்து மேபி 2 பேர் மாறுவாங்க, அந்த 2 பேரை பார்த்து 4 பேர் மாறுவாங்க, அந்த 4 பேரை பார்த்து 40 பேர் மாறுவாங்க. இதுதான் லைஃப். இப்போ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாரையுமே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ நான் அண்ணன், எனக்கு தம்பி இருக்கான்னா, நான் தப்பான ஹேபிட் பண்ணுறேன்னா அண்ணனே பண்ணுறாரு நானும் பண்ணலாம் அப்படின்னு நான் தம்பி பண்ணுவான். இப்போ இதுவே நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன்னா அண்ணன் இந்த நல்ல விஷயம் பண்ணுறாரு, ஸோ நானும் அதை பண்ணணும்னு சொல்லி அவன் பண்ணுவான்.
ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. அங்கே சேஞ்ச் நடக்கணும், இந்த உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கிற இடங்களில் சேஞ்ச் நடக்கணும்னா அதனால தான் நான் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். உங்களை நீங்கள் நல்ல விதமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை பார்த்து உங்கள் தம்பியோ தங்கச்சியோ அம்மாவோ அப்பாவோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் மாறுவாங்க. அந்த மாறுதல் அங்கேருந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சொசைட்டியை பார்த்து நீங்கள் தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்டு மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரம் அந்த சமயம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியாது. பற்றிலாம் நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன், என்ன பண்ணுறது. ரொம்ப இதை பார்க்குற யாராவது ஒருத்தருக்காவது ஒரு விழிப்புணர்வுங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சந்தோஷம்தான் இல்லையா? ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in another video and thank you for watching this video.